இந்த வெயில் நாள்ல இப்படி ஒரு கோகனட் வாட்டரை நீங்க குடிச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு குடிங்க. உடம்புக்கு அவ்வளவுமே நல்லதுங்க. இந்த மாரி இளநீ எடுத்துக்கோங்க. இளநீல இருக்கிற அந்த வாட்டர் கன்டென்ட்ட இந்த மாரி கிளாஸ்ல எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கிற அந்த தேங்கான்னு சொல்லுவாங்க. அதையுமே இந்த மாரி ஸ்பூன் வச்சு எடுத்துட்டு அது உள்ளாரே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிங்களேன். நல்ல ஹைட்ரேஷனா வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸர்சைஸ் பண்றீங்கன்னா, உங்க வெயிட் லாஸ்க்கு சூப்பர்பான ஒரு கோகனட் வாட்டர்னே சொல்லணும். உங்க மசில வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். பிளட் பிரஷர் வந்து லோ பண்ணும். கிட்னி ஸ்டோன்ஸ் வராம தடுக்கும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க லோ பிளட் சுகர் லெவல் உங்களுக்கு வேணும்னா இதை தாராளமாக குடிக்கலாம். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. போன் ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் மோர் ஓவர் மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுடைய யூரின் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம், அதாவது யூடிஐ ப்ராப்ளமே வந்து கியூர் ஆகும். பிகாஸ் இதில் நேச்சுரலாகவே டையூரிட்டிக் இருக்கு. இது என்ன பண்ணோம்னா உங்களுடைய பாக்டீரியா வந்து பை யூரினேட்டிங் மோர் ஃப்ரீக்வென்ட்லி ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுவாங்க. மோர் ஓவர் ஹார்ட் ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் நிறைய எலக்ட்ரோலைட் இருக்கு. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங்கிற மாதிரி ஜஸ்ட் டெய்லி வந்து இது குடிக்கலாமானா குடிக்கலாம். ஆனால் மாடரேட் லெவலில் தான் குடிக்கணும். 250 to 500 ml per day வந்து நீங்கள் குடிக்கலாம். ஸோ இதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோடைய சைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வந்து வரும். அப்செட் ஸ்டொமக், ப்ளோட்டிங், டயோரியா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய வரும். யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கா? அப்போனா இந்த கோகனட் வாட்டர் குடிங்க. எக்ஸஸ் யூரிக் ஆசிட் ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் மூலியமாக வெளியாயிடுங்க.